இணை ஆசிரியர் அசோகவர்ஷினி நம்மோட இணைப்பில் இணைகிறார். அசோகவர்ஷினி, இணைப்பில் இருந்து மிக்க நன்றி. இங்க பாஜக பொறுப்பிலிருந்து கேசவ விநாயகம் நீக்கப்பட்டிருக்காருன்றத ஒரு சாதாரண செய்தியா கடந்து போயிட முடியாது இல்லையா? இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் RSSக்கும் சரி, இங்க பாஜகவுக்கும் சரி, ஒரு முக்கிய முகங்களாக திகழ்ந்த ஒரு நபர் இவ்வளவு பெரிய ஒரு நடவடிக்கை எதனால எடுக்கப்பட்டிருக்கும்? இதோட பின்னணி என்ன? நிச்சயமா நீங்க சொன்னது போல பார்த்திபன், கேசவ விநாயகம் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு பிஜேபியில இருந்து அப்படிங்கிறது இப்போ நம்ம சாமானியர்களுக்கு புரியுற மாதிரி நம்ம யோசிக்கணுமானா, நயினார் நாகேந்திரம் திடீர்னு நீக்கம் அப்படின்னு ஒரு செய்தி வந்தா அது எவ்வளவு பெரிய பரபரப்பா பிஜேபியில இருக்குமோ அதை விட பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தி கேசவ விநாயகம் அவர் பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது. காரணம் என்னன்னா, 2015 அவர் இந்த பொறுப்புல இருக்கிறாரு, அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கிறாரு. 2015 இருந்து நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க எத்தனை மாநில தலைவர்கள் வந்திருக்கிறாங்க போயிருக்கிறாங்கன்னு. தமிழ் சேர்ந்திருக்காங்க, எல்முருகன் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் அண்ணாமலை இருந்திருக்கிறாரு, இப்ப நயினார் நாகேந்திரன் இருந்திருக்கிறாரு. மாநில தலைவர் எத்தனை பேர் வேணா மாறலாம், ஆனா கேசவ விநாயகத்தை அசைக்கவே முடியாது அப்படிங்கறதுதான் தமிழக பாஜக வட்டாரங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆனா அவரையே இன்றைக்கு விடுவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழக பாஜகவுல ஒரு பெரிய பரபரப்பான செய்தியா தான் உலா வந்து கொண்டிருக்க கூடும். அவர் இருக்கக்கூடிய பதவி அப்படிங்கிறது இன்னும் கூட கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் சொல்றோம், மாநில தலைவரோட ஒப்பிட்டு மீண்டும் சொல்லணும் அப்படின்னா, அவர் வகித்த இந்த பதவி பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் தான் டிஃபேக்டோ தலைவர்ங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இப்ப தமிழ்நாடு அளவில் இருக்கிற கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சியினுடைய அமைப்புக்கும் அவர் தான் பொறுப்பாளராக விளங்கக்கூடியவரா இருப்பாரு. அவர் தான் அத்தனை கட்சி பொறுப்புகளுக்கும் அதுக்கு ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கும் அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு பொதுச் செயலாளருங்கிற பதவி பாஜகவினுடைய ஒட்டுமொத்த தேசிய அளவுல பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பதவி. தேசிய அளவிலும் கூட இதே மாதிரி ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருப்பாங்க. இந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் RSSல இருந்து நேரடியாக பாஜகவிற்கு அனுப்பப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ நேரடியா தே கம் ஃப்ரம் RSS. இந்த ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் அமைப்பு பொதுச் செயலாளராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ மாநில அளவுலயோ தேசிய அளவுலயோ அவங்க எல்லாரும் RSSல இருந்து அனுப்பப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க தான் ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கும் பொறுப்பா இருப்பாங்க. உங்களுக்கு இன்னொரு பாப்புலரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தேசிய அளவுல ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம எல்லாம் அறிந்த பரபரப்பாக பேசப்படக்கூடிய BL சந்தோஷ். இப்போ BL சந்தோஷ் எவ்வளவு பவர்ஃபுல்லா பேசப்படுறாருன்னு நமக்கு தெரியும். அவர் தேசிய அளவுல. அந்த மாதிரி மாநிலத்துல ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷனா இருக்கக்கூடியவர் கேசவ விநாயகம் அவர்கள், அவர் திடீர்னு நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய செய்தி தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும். அதுவும் இப்போ தேர்தலுக்கான ஆலோசனை நடைபெற்று இன்னைக்குதான் BL சந்தோஷ் சொல்லிட்டு போயிருக்காரு, இதை பாருங்க 65 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு, நம்ம வேகமா ரெடி ஆகணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல தேர்தல் நெருக்கத்துல இத செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னுமே குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்க முடியுது. பார்த்துக்கிறேன் அசோகவர்ஷினி, இப்போ இவர் கேசவ விநாயகத்தை எடுத்துக்கிட்டா RSSக்கும் இங்க பாஜகவுக்கும் சரி ஒரு முக்கியமான ஒரு கனெக்டிங் பாயிண்டா இருந்துட்டு இருந்த நபர் இன்னைக்கு இந்த கட்சி பதவியிலிருந்து இவர் விலக்கப்படுறாருன்னா இந்த தேர்தலுக்கு அப்ரோச் மாறப்போது நம்ம எடுத்துக்கலாமா? கட்சியுடைய வருங்கால நடவடிக்கைகள் எல்லாம் வச்சு அப்ரோச் மாறுமா அப்படிங்கறதுல எனக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு கூட்டணி அதிமுகவோட அப்படிங்கறத பயணம் பிரதமர் வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்துல பங்கேற்று அறிவிச்சுட்டாங்க. சோ இதுல ஒரு பெரிய அவங்களுடைய ஒட்டுமொத்த அப்ரோச்லயே மாற்றம் இருக்க போகுது, அவங்களுடைய வியூகத்திலேயே மாற்றம் இருக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா கட்சிக்கு உட்கட்சியில ஒரு பெரிய சலசலப்பு கலகலப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியுது. குறிப்பா நம்ம தமிழக பாஜகவினுடைய தேர்தல் ஆலோசனை கூட்டம் கூட இன்னைக்கு நடைபெற்றது. அங்க எத்தனை விஷயங்கள் பேசப்பட்டு BL சந்தோஷ் தலைமையில நடைபெற்றது அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அங்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளவில்லை. ஆனா RSS அலுவலகத்துல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு முடிவுல தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு செய்தி வருது, அமைப்பு பொதுச் செயலாளர் மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி. சோ RSS அலுவலகத்துல இருந்து ஒரு மீட்டிங் போட்டு அங்கிருந்து அந்த செய்தி வருதுங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. பாஜக அலுவலகத்துக்கு சென்று எலெக்ஷன் மீட்டிங்ல பங்கேற்காத அண்ணாமலை RSS அலுவலகத்துல இந்த மீட்டிங்ல அவர் பங்கேற்றிருந்தார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சோ புருவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது. அப்ப என்ன நடக்குது பிஜேபியில அப்படின்னு எல்லாரையுமே இது யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னா மாற்றுக்கருத்து இல்ல. பார்த்திபன், நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு உட்கட்சிகள் நடந்த ஒரு பூசலின் வெளிப்பாடா இதை பார்க்கலாம் அப்படின்னும் போது இந்த ஒரு அதிரடி நடவடிக்கை அதிருப்தியில இருந்த அந்த கேடர்ஸ் இன்னும் தீவிரமா எலெக்ஷன் வேலைகளில் ஈடுபடுத்துவதற்கான ஒரு நகர்வா நாம எடுத்துக்கலாமா?
ஆமா, இதுல வந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னா, அவர் வந்து ஒட்டுமொத்த அமைப்புக்கும் கட்டமைப்புக்கும், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பூத் லெவல், இதுல இருந்து இது எல்லாமே கட்சியில சொல்லுவோம், அது அத்தனைக்கும் பொறுப்பாளர் யாருன்னா இந்த ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் தான், அமைப்பு பொதுச் செயலாளர் தான். சோ அந்த மட்டத்துல ஏதோ ஒரு சிக்கலோ அதிருப்தியோ கட்சிக்கு இருந்திருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இருக்கிற ஒருங்கிணைப்புல இஷ்யூவா, இல்ல ஆர்எஸ்எஸ் அப்படி ஃபீல் பண்ணிருக்கா, இல்ல பாஜக மேலிடம் சொல்லி அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்தி இதை பாருங்க என்ன கட்டமைப்பு சரியில்லை, அமைப்பு சரியில்லை, என்ன பண்றீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுனால, இல்ல இவர் தான் அதுக்கு பொறுப்புன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது புகார்கள் இவர் மேல வந்து அது ஒரு ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டு கட்சிக்குள்ளே இருந்தே புகார்கள் வந்து அந்த புகாரினுடைய விளைவா இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஆனா இந்த தேர்தலுக்கு இந்த பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அமைப்பு பொதுச் செயலாளர் வந்து ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனையும் கவனிக்க வேண்டியவர் அப்படிங்கறதுனால இந்த தேர்தல் நிறைவு பெறும் வரை இப்ப அவரை நீக்கிட்டாங்க, சரி, அதை ஒரு அதிரடியான நடவடிக்கையா அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு யாரை போட போறாங்க, இந்த எலெக்ஷனை அடுத்து 60 டேஸுக்கு இதை ரன் பண்ணி முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு யார் சரியான நபரை அவங்க தேர்வு செய்ய போறாங்க அப்படிங்கிறது அடுத்த பெரும் கேள்விக்குறியா பாஜக வட்டாரங்கள்ல எழுந்திருக்கு. நிறைய அதுவும் அகைன் நிறைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸின் படி இந்த அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவராக இருக்கணும். அவர் பெரும்பாலும் ஒரு பேச்சுலரா தான் இருப்பாரு. பெண்களை அந்த பதவிக்கு அவங்க பெரும்பாலும் போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரூல்ஸ் கொண்ட ஒரு பதவி அது. ஸோ யார் அந்த இடத்துக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு பெரும் கேள்வியா, ஒரு சுவாரஸ்யமான விஷயமா எழுந்திருக்கு அப்படின்னா மாற்று கருத்து இல்ல. பார்த்துப்பேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.